ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் ஒரு அரை கப்பு வந்து சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3ல் இருந்து 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பொடிசாக கட் பண்ணின அண்டிப்பருப்பு, அதுக்கப்புறமா கிறிஸ்மிஸ் பழம் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிறிஸ்மிஸ் பழம் வந்து நம்ம முழுசாகவே போட்டால் போதும். ஒரு சீன்சட்டியை நல்லா சூடு பண்ணி ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கிறிஸ்மிஸ் பழம் அதை போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த கிறிஸ்மிஸ் பழம் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வரும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு வந்து ரவை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரவையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது கூடவே சேர்த்து வந்து நாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மணம் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் இந்த வாணலியில் போட்டு சூப்பராக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே இந்த அளவுக்கு வந்து வறுபட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பொடிச்சு வச்சுருக்கிற சீனியை வந்து நாம் இதில் வந்து கொட்டி நாம் வந்து கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னுட்டுனா நம்ம 2 கப் ரவைக்கு வந்து 3/4 கப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே ஆட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிப்பு திகட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 கப் ரவைக்கு அரை கப்பு தான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக நாம் அப்படியே பாலை கொட்டி கிளறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி அது வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நாம் வந்து நிப்பாட்டிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா இடையில ஒரு 2ல் இருந்து ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் பார்த்திங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் சரி மணமும் சரி இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நம்ம வந்து ஆற விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸில் வந்து லட்டு பிடிக்கணுமோ ஸோ அந்த சைஸில் வந்து சின்ன சின்னதாட்டு இல்லது பெருசாட்டு வேணும்னா பெருசாட்டம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டி பிடிக்காது. நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் கூட கொஞ்சமே லிமிட்டாக கரெக்டாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக கன்சிஸ்டன்சியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பால் எல்லாமே உருட்டி முடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு சுவையான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிரும். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.